இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் புக்கில் Unit-2 லெவரேஜஸ் பேஜ் நம்பர் 7.36 இதில் இன்னைக்கு 10th சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கேல்குலேட் ஆப்ரேட்டிங் லிவரேஜ், ஃபினான்ஷியல் லிவரேஜ் அண்ட் கம்பைன்டு லிவரேஜ். ஓகேங்களா? 3 லிவரேஜஸ் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங், ஃபினான்ஷியல், கம்பைன்ட். ஓகேவா? இப்போது சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 1,20,000, இன்ட்ரெஸ்ட்டு 12,000, வேரியபிள் காஸ்ட் ₹72,000, ஃபிக்ஸட் காஸ்ட் 18,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ என்ன இருக்குது, சேல்ஸ் இருக்கா 1,20,000, சேல்ஸ் போட்டுக்கோங்க. 1,20,000 மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பண்ணணுமா, ஃபார்மேட் படி பண்ணணும். மைனஸ் வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ, 72,000. ஓகேங்களா? 72,000 ரெண்டும் மைனஸ் பண்ணுங்கள். 1,20,000 மைனஸ் 72,000 பண்ணிங்கன்னா 48,000 வரும். கான்ட்ரிபியூஷன், அதுதான் வந்து கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் பண்ணணும். ஃபிக்ஸட் காஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ, 18,000. ஓகேவா? ஃபிக்ஸட் காஸ்ட் 18,000, கான்ட்ரிபியூஷன் 48,000 மைனஸ் 18,000 பண்ணிங்கன்னா 30,000 வரும். EBIT, இது வந்து EBIT. ஓகேங்களா? கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் என்னது, EBIT. ஓகேவா? இப்போ இந்த தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டுட்டோம். இப்போ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கண்டுபிடிக்கலாமா? எதனால இதை போட்டிருக்கோம் அப்படின்னா, ஆப்ரேட்டிங் லிவரேஜில் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT போடணும். ஓகேங்களா? ஃபார்முலா அந்த கான்ட்ரிபியூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால கண்டுபிடிச்சிருக்கோம். EBIT கண்டுபிடிச்சிருக்கோம். அது தெரிஞ்சால் தானே நம்ம ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இதை நான் போட்டிருக்கேன் இந்த ஸ்டெப். ஓகேவா? கான்ட்ரிபியூஷன் என்னது 48,000, EBIT 30,000 போட்டிருக்கேன்னா ரெண்டும் டிவைட் பண்ணுங்க, 1.6 டைம்ஸ் வரும். ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கண்டுபிடிச்சாச்சு 1.6 டைம். ஓகேவா? அடுத்து ஃபினான்ஷியல் லிவரேஜ் கண்டுபிடிக்கலாமா? ஃபினான்ஷியல் லிவரேஜ் ஃபார்முலா என்னது, EBIT டிவைடட் பை EBT. EBIT நம்மளுக்கு கொஸ்டின் நம்ம போட்டுட்டோம் ஆல்ரெடி, எவ்வளோ 30,000. ஓகேவா? EBT கொஸ்டினில் கொடுக்கல. EBT நம்ம கண்டுபிடிக்கணும். EBT ஃபார்முலா என்னது, EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அப்போ 30,000 மைனஸ் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 12,000. ஓகேவா? போட்டிருக்கோம். மைனஸ் பண்ணிங்கன்னா 18,000 வரும். 80,000 EBIT கிடச்சிருச்சா? 30,000 மைனஸ் டிவைடட் பை 18,000 பண்ணிங்கன்னா 1.67 டைம்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து கம்பைன்டு லிவரேஜ். ஓகேவா? கம்பைன்டு லிவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபினான்ஷியல் லிவரேஜ் 1.67 டைம்ஸ் கிடைச்சிருச்சு. கம்பைன்டு லிவரேஜோட ஃபார்முலா என்னது, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBT. இதெல்லாமே உங்களுக்கு ஃபார்மேட்டில் முன்னாடி கொடுத்துருப்பாங்க. கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBT. கான்ட்ரிபியூஷன் தெரியுமா 48,000 டிவைடட் பை EBT தெரியுமா எவ்வளோ, 18,000 போட்டாச்சா? டிவைட் பண்ணுங்க 2.67 டைம்ஸ். ஓகேவா? 2.67 டைம்ஸ் வந்துருச்சா? அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் வந்து டெய்லி மார்னிங் 8 o'clock அண்ட் ஈவினிங் 3 o'clock வந்து டெய்லியுமே வீடியோ பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ.